திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக. கரூர் துயரத்தால் ஏற்பட்ட வலி நெஞ்சத்திலிருந்து அகலவில்லை என முதல்வர் ஸ்டாலின் வேதனை. உறவுகளை இழந்தோரின் கண்ணீரும் அழுகுரலும் எதிரொலிப்பதாகவும் பதிவு. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அறிவித்தார் முதல்வர் ஸ்டாலின். கற்பனைக்கும் எட்டாத வகையில் கரூரில் நேற்று நடந்ததை நினைத்து இதயம் கனத்து போனதாக விஜய் அறிக்கை. அனைத்திலிருந்து மீண்டு வர முயற்சிப்போம் என்றும் ஆறுதல். கரூர் பரப்பரை கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தாவேக சார்பில் தலா 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு. உறவுகளான உங்களுடன் நிற்க வேண்டியது குடும்பத்தில் ஒருவனாக கடமை என்றும் விஜய் அறிக்கை. அடுத்த மாதம் திருமணம் நடைபெற இருந்த சூழலில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த இளம் ஜோடி. பரப்புரை கூட்டத்தில் உற்சாகத்துடன் எடுத்த கடைசி புகைப்படத்தை பார்த்து கதறிய தாய். கரூரில் விஜய் பரப்புரை கூட்டத்தில் சதி நடந்துள்ளதாக தாவேக குற்றச்சாட்டு. கற்கள் வீசப்பட்டதாகவும் தடியடி நடத்தப்பட்டதாகவும் சென்னை உயர்நீதிமன்ற அமர்வில் முறையீடு. கரூர் கூட்ட நெரிசலில் 40 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தாவேக பொதுச் செயலர் ஆனந்த் மீது வழக்கு பதிவு. இணை பொதுச் செயலர் நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலர் மதியழகன் உள்ளிட்டோர் மீதும் வழக்கு. கரூர் தாவேக பரப்புரைக்கு உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆளுங்கட்சி தவிர பிற கட்சிகளின் நிகழ்ச்சிகளுக்கு காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு அளிப்பதில்லை என்றும் விமர்சனம். ஆக வேண்டுமென்றே திட்டமிட்ட ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதியாக இருக்கக்கூடாது. அந்த கடமையில் இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள். அதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது. கரூரில் நடைபெற்ற தாவேக பரப்புரையின் போது கல்வீச்சு சம்பவம் ஏதும் நடைபெறவில்லை. தாவேக தரப்பு குற்றஞ்சாட்டிய நிலையில் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் விளக்கம். எதிர்க்கட்சி தலைவர் பரப்புரையை விட விஜயின் பரப்புரைக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் விளக்கம். லீடர் ஆஃப் அப்போசிஷன் வரும்போது நாங்கள் கொடுத்த ஸ்ட்ரென்த் வந்து 137. இங்கே 27ஆம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அவங்க கொடுத்த பந்தோபஸ்த் 500 காவல் அதிகாரிகள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் 3 ஏடிஎஸ்பிஸ், 4 டிஎஸ்பிஸ், 17 இன்ஸ்பெக்டர்ஸ், 58 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 500 போல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்காங்க. கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் விசாரணையை தொடங்கினார் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன். துயரச் சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரம் மற்றும் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று விசாரணை. கரூர் சம்பவத்தில் ஒரு நபர் ஆணையம் மீது நம்பிக்கை இல்லை என அண்ணாமலை விமர்சனம். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க, இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் எழுதுங்க, ஐயா
நீங்களே ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதியை நீங்களே நியமனம் பண்ணுங்க. அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ணலாம்? ரிட்டையர்ட் ஜட்ஜா இருந்தாலும் எப்படி செலக்ட் பண்ணலாம்? அதனால இந்த ஒரு நபர் ஆணையத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவர்களின் இழப்பை ஈடு செய்யவே முடியாது என லதா ரஜினிகாந்த் இரங்கல். கூட்டங்களுக்கு குழந்தைகளை அழைத்துச் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். ஆசிய கோப்பையை வெல்லப் போவது யார்? இந்திய அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 128 ரன்கள் குவித்து விளையாடி வரும் பாகிஸ்தான். திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக.